சொல்லுங்க, உங்களுடைய பேர் என்ன? என் பேர் ராஜாராமன். சரி, என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? என்ன செஞ்சு? நான் 40 வருஷம் கனரா பேங்க்ல வேலை பார்த்துட்டு ஃபைனலாக டிவிஷனல் மேனேஜராக ரிட்டையர் ஆகி இப்போ வந்து இந்த ஊரில் மெட்ராஸ்லேயே செட்டில் ஆகிட்டேன். இப்போ வந்து ராமாயணம், பாகவதம், நாராயணியம், விஷ்ணு சஹஸ்ரநாமம், பகவத்கீதை இதெல்லாம் வந்து பஞ்சரத்ன பாராயணம்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு, சிவகவச்சம், இந்திராட்சி கவச்சம் அதெல்லாம் பாராயணம் பண்ணிட்டு சுகமா இருந்துட்டு இருக்கேன். எனக்கு குழந்தைகள் வந்து 3 குழந்தைகள். அவங்க எல்லா குழந்தைகளும் கொஞ்சம் சுஷ்டுவா, ஓரளவு ஆச்சாரத்தோட எல்லாருக்கும். எல்லாரும் பெரியவா படம் தான் முதல்ல வச்சிருப்பா. தம்பி கூட இப்போ ஏஜிஎம்மா இருக்கான். தம்பி பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஏஜிஎம்மா இருக்கான், ஹெட் ஆஃபீஸ்லேயே இருக்கான். அவாத்த கூட போன பார்த்தாலும்னா ஒரு படம் தான் வச்சுட்டு இருப்பான். அவன் பெரியவா படம் தான் வச்சுட்டு இருப்பான், வேற எதுவுமே கிடையாது. வித்யார்த்தி நாராயண மாமாக்கு எவ்வளவு பசங்க? 3 பையன் 2 பொண்ணு. 3 பையன் 2 பொண்ணு. அதுல ஒரு பொண்ணு ஒரு பையன் தவறி போயிட்டான். எனக்குமே பார்த்தேன்னா ஒரு பெரியவா அனுகிரகத்தில் எப்படி இதுன்னு சொன்னாக்கா, சின்ன பையனா இருக்கச்சே பெரியவா ஸ்லோகம் எல்லாம் சொல்லுவா. எல்லா ஊர்லயும், தண்டையார்பேட்டை, காஞ்சிபுரம், எங்க போனாலும் எனக்கு நிறைய. ஆமா, 32 கிடையாது, இப்போ ரீசெண்ட் 60ஸ்ல நான் 1950ல பிறந்துட்டேனே நான். பெரியவா எப்போ போனாலும் பெரியவா கிட்ட ஆக்ஷன் போவா. துண்டை கட்டி பெரியவாளை பார்க்க போனோம்னா நாங்க சாமவேதம், அதனால மொட்டை அடிச்சுடணும்வா. மொட்டை அடிச்சுன்னு தான் போவோம் பெரியவாளை பார்க்கறதுக்கு. திருப்பதி பெரியவாளை பார்க்குற மாதிரி பெரியவா கிட்ட போனா பெரியவாளை கிட்ட விட்டுட்டு போயிடுவா. ஏதோ தாத்தா கிட்ட விடுற மாதிரி விட்டுட்டு போயிடுவா. அப்பா பாட்டுக்கு அப்பா என்னமோ எங்கேயோ விறுவிறுன்னு போயிடுவா. நானும் என் தம்பி, இந்த இன்னொரு பையன் சந்திரமௌலின்னு பேரு, அவனே பிறந்ததே அவன் பெரியவாளுடைய இது பண்ணி அபிஷேக ஜலம் எல்லாம் இது பண்ணி குழந்தைகள் தங்காம இருந்து பெரியவா அனுகிரகத்தில் தான் அவன் உயிரோட பிறந்தான். அவன் அது என்ன ஸ்டோரி சொல்லுங்க. அப்பா அம்மா இது குழந்தைகள் 2-3 குழந்தைகள் தவறி போய் அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப முடியாம இருந்து அந்த நேரத்துல வந்து பெரியவாளை வந்து பிரார்த்தனை பண்ணப்போ பெரியவா ஏதோ இது பண்ணி அபிஷேக ஜலம் ஏதோ இது பண்ணி அபிஷேகம் பண்ற ஜலம், அது ஒரு பேருல பெரியவா நிறைய பண்ணிருக்கா. அது பண்ணினத்துல அபிஷேகம் பண்ண ஜலத்தை உட்காந்து வச்சு அப்படியே அது மாதிரி. ஏன்னா அது எனக்கு தெரியாம நான் தப்பா சொல்லிடக்கூடாது எதையும். அதுல அவன் பிறந்தான். அது வந்து அவன் பிறந்து அவன் ரொம்ப க்ஷேமமா இருக்கான். அவன் சந்திரமௌலின்னு பேர் அவனுக்கு. தம்பி. அதனால மடத்துக்கு நாங்க அடிக்கடி போவோம், ஸ்லோகம் எல்லாம் சொல்லுவோம். பெரியவா வந்து ரொம்ப, அதாவது எப்படி இருக்கும்னா ரொம்ப நம்மளோட தாத்தாவோட பழகிற மாதிரியே இருக்கும். எங்களுக்கு வந்து பெரியவாள்லாம் தெரியாது. அஃபெக்ஷன் ஹி ஷவர்ட் வாஸ். அப்பா கிட்ட கூட கொஞ்சம் பயப்படுவோம், பெரியவா கிட்ட எங்களுக்கு உரிமை. அவ்வளோ பழம் கொடுப்பா போனாங்க. அதே மாதிரி நாங்கள் சாப்பிட்டோமான்னு கேட்பா, சாப்பிடலையான்னு கேட்டுட்டு எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு நாள் என்ன பண்ணான்னா, குழந்தை வந்திருக்கான், குழந்தைக்கு சாதம் போடு அப்படின்னு சொல்லிட்டு சாதம் போட சொன்னா. அங்க போனாக்க அவ வந்து ஒரு வெத்த குழம்புல நெய் ஒரு மடக்குல எடுத்து நெய் விட்டாங்க வாவா. அன்னைக்கு சாப்பிட்டது இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்கு எனக்கு. அது பெரியவாளுடைய கடாட்சன்றது அதுதான். அப்புறம் நாங்க 2 பேரும் அங்க அம்பியில விளையாடிட்டு இருந்தோம். கீழம்பியில விளையாடிட்டு இருந்தோம். மரத்துல பசிக்கும் குழந்தைகளுக்கு மோரெல்லாம் வச்சிருப்போம். மோரெல்லாம் எடுத்து குடிப்போம், இது பண்ணுவோம். அப்புறம் பெரியவாளுக்கு அது ஏதோ பிரசாதம், ஏதோ இந்த சக்கரை இதெல்லாம் பண்ணி, இந்த கடலை பருப்புல சக்கரை பொங்கல்லாம் ஏதோ பண்ணி கொடுப்பா. அது அந்த பிரசாதத்தை எங்களுக்கு கொஞ்சம் கொடுப்பாங்க. அது எப்படியோ எங்களுக்கு வரும், அது எப்படின்னு தெரியாது. மணக்கால் நாராயணன் எல்லாம் இருப்பார். மணக்கால் நாராயணன் ஜாலியா இருப்பார். எங்களை விரட்டின்டே இருப்பார். அவரும் எங்க அப்பா மாதிரி அவரும் விரட்டுவார். எங்களை விரட்டுறவாளே எப்பவுமே ஞாபகம் இருக்கும். மணக்கால் நாராயணன் இது பண்றச்சு என்ன ஆச்சுன்னு கேட்டாக்க, அங்க இதெல்லாம் சாப்பிடுவோம், இது பண்ணி சாப்பிட்டு இருக்குச்சு அப்படின்னா, அந்த கைலாசம்னு ஒருத்தர் இருப்பார், இந்த சமைக்கார மாமா. அவர் பண்ண டேஸ்டி ஃபுட்டு அந்த மஞ்சப்பொடி வாசனை இப்பவும் சொல்லுவேன் நாடு. என் வைஃப் எல்லாமே அவ திருச்சிக்காரா, ரொம்ப நல்லா சமைப்போம். அவர் சமைச்சாலும் எங்க பாட்டி ரொம்ப நல்லா சமைப்பா. பட் இருந்தாலும் கைலாச மாமாவுடைய அந்த சாம்பார் வாசனை, சின்ன சின்ன விஷயங்கள் இது.
எல்லாம் பூஜையிலையும் நாங்க ஃபுல்லா இன்வால்வ் பண்ணி பார்த்து எல்லாம் பண்ணுவோம். மத்தியானம் ஆச்சுன்னா பெரியவா இளநீர் குடிப்பா, புது பெரியவா. அதை என்ன பண்ணுவோம், அந்த இளநீர்ல இருக்கிற அந்த தேங்காய் எல்லாம் எங்களுக்கு தான். எங்களை வந்து அந்த இதுல அழைச்சிட்டு போய் எங்களுக்கு கொடுப்பா. ஆனா இதெல்லாம் எப்படி வந்து எங்களை வந்து அவ வந்து இது பண்ணிண்டா அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு இது. இல்ல இப்ப இது மாதிரிலாம் கிடைக்குமா? பெரியவா என்ன பண்ணுவா, நாங்க ஓடிண்டே இருப்போம், விளையாடிண்டே இருப்போம். ஆலமரத்துல அந்த விழுதெல்லாம் தொங்குவோம், தொங்கி இது பண்ணுவோம். அந்த பைப்ல இதுல போய் ஸ்நானம் பண்ணுவோம், அந்த டேங்க்ல போய் ஸ்நானம் பண்ணுவோம். நான் 12 வருஷம் ஒரு நாள் திடீர்னு அப்பாவை கூப்பிட்டு நாளைக்கு பூனல் போடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு பூனல் போட சொல்லி பிரசாதம் கொடுத்துட்டான். எனக்கும் சந்திரமௌலிக்கும் போட சொல்லி. எனக்கு வந்து அப்பா போட்டு விட்டா, சந்திரமௌலிக்கு வந்து அந்த சந்திரமௌலி அப்பா மடத்துல சீனிவாசன் குள்ளச்சீனு மாமா தான் போட்டு விட்டா. குள்ளச்சீனு மாமா தான் போட்டு விட்டா. அதுல என்ன ரொம்ப எனக்கு ரொம்ப மனசுக்கு இன்னைக்கு நிக்கிற விஷயம் என்னன்னா, பெரியவா சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணிட்டு அது மண்ணு தானே அக்ரஹாரம் தானே, அந்த இதுல வந்து பெரியவா வந்து ஒரு பலகா போட்டு உக்காந்துட்டு அந்த சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணிட்டு அந்த குழந்தைகளுக்கு பூனல் போட்டிருக்கா ஆயிடுச்சுன்னு சொல்லி மேளமெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சுட்டான். அந்த எண்டிலேருந்து மேலதாளத்தோட எங்களை வந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணானா நாங்கெல்லாம் எவ்வளோ புண்ணியம் பண்ணிருக்கணுங்கிறது இப்பதான் தெரியுது. அது கொஞ்சம் நஞ்சம் கிரேஸ் இல்லை. பெரியவாளுடைய இது வந்து அப்படியே வந்து அப்படி எங்களுக்கெல்லாம் ஒரு கருணைன்னு சொல்லுவாள், அது என்னன்னு சொல்லுவா, வீட்சண்யம். கைங்கரியத்தினாலயா இல்ல பரம்பராகத்த புண்ணியமா இல்ல ரெண்டும் சேர்ந்ததா எப்படி எல்லாம் வந்து சொல்ல தெரியாது. அதாவது இந்த ஆதிசங்கரர் வந்து சௌந்தரிய லகரியில பவானித்வம் தாசே மைவித்திர துஷ்டிம் ச கருணாமிதி ஸ்தோத்தும் வாஞ்சன்னு கதையதி பவானித்வம் இத்தியதா ததைவத்வம் திஷசி நிஜ சாயுத்திய பதவியும் முகுந்த பிரம்மேந்திர ஸ்புடமகுட நீராஜித பதாம்னு சொல்லிட்டு அம்மா என் மேல உன் கடைக்கண்ண திருப்புன்னு சொல்லணும்னு நினைக்கிறாரா. அவருக்கு பவானின்றதுக்கு மேல கூட வரலையா, ஒண்ணுமே வரலையா. அந்த ஒரு காரணத்துக்காகவே அவளுக்கு வந்து எல்லா விதமான சாம்ராஜ்யத்தையும் கொடுத்துட்டாளாம் அம்பாள். அந்த மாதிரி இந்த ஏழை குழந்தைகள் எத்தனையோ பெரியவாள்லாம் வரா, எத்தனையோ மகனியாள்லாம் வரா. அவள்லாம் இருக்கச்சே எங்களுக்குன்னு ஒரு டயத்தை ஒதுக்கிண்டு அந்த இத வந்து அப்படி வந்து பெரியவா இது பண்ணி, பெரியவா வந்து உலகத்துல எல்லாருக்கும் டைம் கொடுக்கறதுக்கு டைம் வச்சிருந்த ஒரே பிரபு. எல்லாத்துக்குமே வாங்க, நீங்க உட்காருங்க, வாங்க ப்ளீஸ். எல்லாருக்கும் டைம் கொடுக்க முடியும்னா பிள்ளைனாலதான் கொடுக்க முடியும். எல்லாருக்கும் எல்லா நேரமும் கொடுக்க முடிஞ்சிருக்கு. இல்ல அப்படி அதாவது கொள்ளையா சந்தோஷம்னா லைஃப்ல வந்து எங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. ஸ்கூலுக்கு லீவ் விட்டா அப்பா மடத்துக்கு போயிடுவா. சில சமயம் எங்களை அழைச்சுன்னு போவா. ஆனா நாங்க போகணும்னா ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் போடுவா. அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் கண்டிஷன்லாம் போட்டு. அப்பா ரொம்ப டிசிப்ளினேரியன். அப்பாவுடைய டிசிப்ளின் வந்து யாராலையும் ஃபாலோவே பண்ண முடியாது. அண்டு ரொம்ப அப்பாவோட போனா உபவாசம்லாம் இருக்கணும். அங்க சுத்தி இருக்கிற நான் சொன்ன மாதிரி மணக்கால் மாமா, ராமு மாமா இவெல்லாம் பார்த்து குழந்தைகளுக்கு பழங்கள் எல்லாம் கொண்டு கொடுத்து அவ பார்த்துப்பா. அவளே பால்லாம் கொண்டு கொடுத்து எல்லாம் எங்களுக்கு காத்தால எழுந்தாலே பசிக்க ஆரம்பிச்சுடுறது. அந்த பசிங்கிறது வந்து சுத்து திருஷ்ணா 2 தான் கடைசி நேரம் வரைக்கும் நம்மளை உபதிரவம் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி இந்த அம்பாள் இது பண்ற மாதிரி அந்த லைனை இது பண்ணா கடாட்சம் இருந்தது. அவனும் நல்லா படிச்சான், ரொம்ப நல்லா படிச்சான். நானும் ஓரளவு நல்லா படிச்சு எனக்கும் கனரா பேங்க்ல வேலை கிடைச்சது. வேலை கிடைச்சு இல்ல நாங்க போயிட்டே இருப்பேன். அதாவது இப்போ 9 வாரம் பெரியவாளை போய் பார்த்துட்டு வந்தா வேலை கிடைச்சிடும். தேனம்பாக்கத்துக்கு போய் பார்ப்போம். நேரம் வந்து இது மாதிரி எப்போ இருந்தாலும் இங்கேருந்து கிளம்பி காத்தாலேருந்து கிளம்பி போயிட்டோம்னா ஆத்துக்கு மத்தியானம் வந்து தான் சாப்பிடுவோம். போய் மடத்துல போய் பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு, ஏன்னா அங்க தேனம்பாக்கத்துல ஒன்றும் இது பண்ண முடியாது. இப்போ மற்ற பெரியவாள்லாம் வேற எங்கேயாவது போயிருப்பா. அப்பெல்லாம் நாங்கள் அப்பாவையும் போய் தொந்தரவுலாம் பண்ண மாட்டோம். அங்கே ஏதோ நடந்துட்டே இருக்கோம் இல்லையா. பெரியவாளை போவோம், தரிசனம் பண்ணுவோம், நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் வந்துடுவோம். அப்பாவுக்கு எப்படி ஃபர்ஸ்ட் பெரியவாள்கிட்ட ஈர்ப்பு வந்தது? அப்பாவுக்கு ஈர்ப்பு எப்படின்னு கேட்டலாம், அது ஒரு பெரிய கதை. அது எப்படின்னு கேட்டலாம், அப்பாவெல்லாம் வந்து காஷாயம் போட்டு தண்டி சன்னியாசிகளை பார்க்கவே கூடாதுன்னு ஒரு இது உண்டா அப்பாவுக்கு. இல்ல நம்ம இதுலயே ஒரு சிஸ்டம் இருக்கு, பார்க்க கூடாதுன்னே ஒரு இது அந்த காலத்துல இருந்திருக்கா, சாஸ்திரத்து பிரகாரம் இருந்திருக்கா.
அந்த மாதிரி இருந்தவர் சிதம்பரத்துல இருக்கச்சே என்ன பண்ணிருக்காரு, அவர் ஏதோ ஒரு இது கிட்ட எல்லையம்மன் எல்லக்காளி கோயில் கிட்டயோ இங்க இருந்திருக்கா போல இருக்கு. அப்பெல்லாம் பாய் உதறி போடுறப்போ பெரியவாளுடைய ஊர்வலம் அந்த மேனா அந்த இதெல்லாம் எல்லாம் அந்த பரிவாரத்தோட பெரியவா போயிட்டு இருக்கா. போயிட்டு இருக்கச்சே படுத்துக்க போனவர் ஏதோ ஒரு எதிர்பாராத விதமா இத பார்க்கணும், இந்த ஊர்வலத்தை பார்க்கலாமே, அப்படிதான் பெரியவாளை பார்க்கணும்னு இல்ல, ஒண்ணுமே இல்ல. அங்கேருந்து என்ன பண்ணிருக்கா, அந்த இந்த கூட்டத்தோடையே கிளம்பி 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 அப்படியே போயிட்டார். போனவர் he went several miles. போய் எல்லாம் எடுத்து டயர்ட் ஆகி ஒரு கருங்கல்ல போய் படுத்துட்டார். படுத்துட்டு தூங்கியும் போயிட்டார். ரொம்ப சின்ன வயசு, ரொம்ப சின்ன வயசு, ஒரு மீடியோக்கர் வயசு இருக்கும், ஒரு 11 வயசு இருக்குமோ என்ன இருக்குமோ தெரியல. ஏன்னா இது அப்பா சொல்லிதான் எங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்கேன், நீங்க இல்லைன்னா எங்களுக்கு சொல்ல கூட தெரியாது. இதெல்லாம் 11 வயசுல போய் அங்க போய் படுத்து எந்த கருங்கல்ல போய் பட்டுண்டாலோ அந்த கருங்கல்லையே பெரியவா உட்கார வந்திருக்கா. அதுதான் அந்த கிரேஸ்ங்களால குருவனுடைய அனுகிரகம் அப்படின்னு சொல்றாலே அது எப்படி கிடைக்குங்கிறது வந்து நமக்கு தெரியாது. அப்பாக்கு ஜாதகத்திலேயே ஏகாதச பிரகஸ்பதி, அந்த இதுல போய் அந்த கல்லிலேயே போய் எழுப்பி அம்பி யாரா நீ அப்படின்னு இருக்கா. அப்பா விதுத்து போயிட்டாலாம். விதுத்து போயிட்டு நீ இனிமே ஆத்துக்கெல்லாம் போகாத, என் கூடயே இரு அப்படின்ட்டா. தாத்தா வந்து சின்ன வயசுலயே இன்ஜினியரா இருந்தார், இன்ஜினியரிங் கான்ட்ராக்டர் இருந்தா. அவளுக்கு 100 பசுமாடு எல்லாம் இருந்திருக்கு, நல்ல ரொம்ப வசதியா இருந்திருக்கா, வாயினியா இருந்திருக்கா. அப்புறம் ஏதோ இந்த இது பண்றச்சே என்ன பண்ணா, சின்ன வயசுலயே அவர் தவறி போயிட்டார். இன்ஜினியரிங் கான்ட்ராக்டர் இருந்து தவறி போயிட்டார். இவ அம்மாவுக்கு தான் கொஞ்சம் நல்ல வசதியான இது, தங்கத்துல தங்க பெட்டி வச்சிருப்பா, கல்லா பெட்டி, அந்த மொகரம் எல்லாம் வைக்கிற மாதிரி தங்க பெட்டி வச்சிருப்பா, தேக்கு பெட்டி. அவ பாட்டியெல்லாம் பணம் கொண்டு வந்து கொடுத்து இந்த பசங்களை வளர்த்திருக்கா. ஆனா இப்ப எங்க அப்பாவுக்கு மாத்திரம் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, பெரியவா இது பண்ணிட்டு பெரியவாளே டேக்கன் கேர் ஆஃப் ஹிம். அவரை வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, அழைச்சின்னு போய் எல்லா இடத்துலயும் இது பண்ணி படிக்க வச்சு, சான்ஸ்கிரிட் காலேஜில் படிக்க வச்சு அவர் ஒரு ஒரு இது மாதிரியே இருந்திருக்காரு. ஒரு அம்மா புள்ள இருந்தா எப்படி இருப்பாளோ, சண்டையெல்லாம் போடுவாளாம் பெரியவாளோட, நிறைய கோச் பாலாம பெரியவா. ஆனா அதெல்லாம் பத்தி கவலையே கிடையாது. ஆனா பெரியவாளே கெதியா இருப்பா. அப்படி டேக்கன் கேர். வேதபுரி சாஸ்திரிகளுக்கும் காம்படிட்டர் இவர். சின்ன வயசுலயே இது பண்ணா வேதபுரி சாஸ்திரிகளும் அப்பாவெல்லாம் ரொம்ப இது. வேதபுரி சாஸ்திரிகள் பரம சாது. எங்க அப்பாவுக்கு சாது வித்தியார்த்தின்னு பேர் வச்சா, ஆனா முரடு. பெரியவா ஒரு பெரிய கூட்டத்துல இவ்வளவு பெரிய தடியை வச்சுட்டு அட்றானா அடிச்சுடுவாளாம். ஆமா, பெரட்டு அப்படின்னா பெரட்டு. இந்த ஸ்டேஷன்ல இருக்கான எலெக்ஷன் கமிஷன்லாம் யாரா இருந்தாலும் சரி, எழுந்து போனா போகணும் போ அப்படின்வார். 1990 ரொம்ப ரொம்ப இவருக்கு தெரிஞ்சிருக்கு, இவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, அப்பா தெரிஞ்சிருக்கு, இவருக்கு தெரிஞ்சிருக்கு. அது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த இதுல வந்து இது பண்ணி இது பண்ணார். அதுக்கப்புறம் சான்ஸ்கிரிட் படிக்க, இந்தி தெலுங்கு படிக்க சொல்லியிருக்கார், சான்ஸ்கிரிட் படிக்க சொல்லியிருக்கார். அப்பாவுக்கு வந்து அந்த தெலுங்கு படிச்சதுனாலதான் அவருடைய உத்தியோகமே ஸ்திரமாச்சு. 2-3 தடவை படிக்க சொன்னாலாம். பெரியவா சொன்னதையும் கேட்க மாட்டா அப்பா. தெலுங்கெல்லாம் எனக்கு எதுக்கு, நீங்க இருக்க ஒண்ணும் வேண்டாம் அப்படின்ட்டாலாம். அதெல்லாம் இல்ல, நீ தெலுங்கு படின்னு சொல்லி திருப்பி திருப்பி படிக்க சொன்னா என்ன பெனிஃபிட் ஆச்சுன்னு கேட்டா, இங்க இந்து தியாலஜிக்கல் ஸ்கூல், இங்க ஒரு ஹைஸ்கூல்ல தான், இங்க தங்கசாலத்துல தான் வேலை பார்த்தாரு அப்பா. அங்க என்ன பண்ணா, ஒரு தெலுங்கு பண்டிட்டுக்கு வந்து குவாலிபிகேஷன் இல்லாத ஒருத்தருக்கு கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி அந்த மேனேஜ்மெண்ட் ஹஸ் ட்ரைடு. அப்பாவுக்கு தே கிவ் லாட் ஆஃப் இது. அப்பா பெரியவாளை நம்பிட்டு இருந்துட்டா, அப்பாவுக்கு வந்து எதுவுமே ஒண்ணுமே பண்ணாது அப்பாவை. அதாவது இப்ப நான் பகவத்கீதையெல்லாம் படிச்சுட்டு இப்ப நான் அப்பாவை பாக்குறேன். இப்போ மையேவ மத ஆதர்ஷ மை புத்தி நிவேசயா நிவசிஷ்யசி மையேவா அத ஊர்துவம் ந சம்சயஹான்வா. அப்ப பகவத்கீதையில மையேவ மன ஆதர்ஷ மை புத்தி நிவேசயா நிவசிஷ்யசி மையேவ
அதோ ஊர்தம்ல சம்சயா அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா சொல்லுவார். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, எல்லாத்தையும் என்னிடத்திலேயே திருப்பு, என்னையே நம்பு, நீ எங்கிலேயே இருக்க, என்னை விட வசந்தது ஒண்ணு லோகத்திலேயே இல்ல. அந்த மாதிரியான கான்செப்டும் பிலாசபியும் சாந்தோக்கிய உபனிஷத்தினுடைய இது வாக்கியங்களுடைய ஒரு மனப்பூர்வமான பிராக்டிஸும். அதாவது அவன் பகவத்கீதையில அந்த புக்கில் எழுதுறான், அந்த தத்துவலோச்சனின்னு ஒரு புக் இருக்கு, தத்துவாலோச்சனின்னு நான் டெய்லி படிச்சுட்டு இருக்கேன். அதுல என்ன எழுதுறான்னா, அவளுக்கு எதுவுமே அஃபெக்டே பண்ணக்கூடாதுங்கிறான். அந்த மாதிரி அஃபெக்டே ஆகாம இருந்தவர் அவர். டீச்சரா இருந்தார், 25 வருஷம் வேலை பார்த்தார். 44 இருந்து 70 வரைக்கும் வேலை பார்த்திருக்காரு. எப்பதான் அவளுக்கு 60 நாள் லீவ் விடுவா, வந்துருவார். சனி ஞாயிறுல வந்துருவார். இங்க 44 to 70 அது வரைக்கும் பெரியவா கிட்ட தான் இருந்தா. அதுக்கப்புறமும் பெரியவா கிட்ட தான் இருந்தா. பெரியவா இதான அப்புறம் தான் இங்க வந்து இன்சிடென்ட் சொல்லியிருக்கா. சொல்றேன். சோ இதாச்சு. இது நடுப்புற என்ன ஆச்சுன்னு கேட்டேன்னாக்கா, இந்த மாதிரி அந்த இது சொன்னேன் இல்லையா, அந்த தெலுங்கு படிக்க சொன்னேன் இல்லையா, தெலுங்கு வரப்போ அந்த தெலுங்கு என்னாச்சுன்னா, தெலுங்குனாலேயே அந்த தெலுங்கு படிச்சவருக்கு அடிக்குவேட் குவாலிபிகேஷன் இல்லாம அப்பா சான்ஸ்கிரிட் சிரோமணி பிஓஎல் இது என்னென்னமோ ஏகப்பட்டது படிச்சிருந்தாரு வச்சுக்கோங்களேன். அந்த குவாலிபிகேஷனை வச்சு அப்பா கன்ஃபார்ம் பண்ணாங்க. தெலுங்கு கை கொடுத்தது. தெலுங்கு பெரியவா படி சொன்னது கை கொடுத்தது. இல்ல எப்படி அவர் சொல்றதை கேட்கணுங்கிறதுக்காக சொல்றேன் நான். சோ அதாச்சு, நல்லபடியா எல்லாம் ஆச்சு. கல்யாணமும் பண்ணி சொன்னார். கல்யாணம் பண்ணிக்கோ, வேலைக்கு போகலாம் சொல்லி இவர் அமிச்சு, அப்புறம் ஒரு ஒழுங்கு பண்ணி எல்லாம் பண்ணி அடுத்தாப்புல தான் அப்புறம் நாங்கெல்லாம் பிறந்து எல்லாம் டெவலப் ஆச்சு. இப்ப நீங்க என்ன கேட்டீங்க, நீங்க சொல்லுங்க. இப்ப ஏதோ ஒரு கேட்டேன். ஒரு இன்சிடென்ட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அப்பா சொல்லி. என்னன்னு கேட்டா, இந்த இதுல எல்லாம் போறப்போ, மலைப்பாதையில போறப்போ மேனாவை எடுத்துட்டு போறப்போ அநேகமா ரொம்ப பேரால ஃபாலோ பண்ண முடியாது. அப்பா வாஸ் வெரி ஸ்ட்ராங். அப்பா வில் டிராவல் எனி லெங்த் ஆஃப் டிஸ்டன்ஸ். காலெல்லாம் நல்லா சாலிடா இருக்கும் அப்பாவுக்கு. அதனால அந்த மேனாவோட அப்பா போகலாம். போறப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு கருந்தேல் ஒரு அந்த மேனாக்காரனை கொட்டிடுச்சு. கொட்டினப்போ என்ன பண்ணா, வலியில துடிக்கிறப்போ என்னாச்சா, மேனாவில் போறப்போ துடிக்கிறாளாம். அப்படியே துடிக்கிறா. அப்ப என்ன பண்ணா, பெரியவா மேனாவை திறந்து பார்த்தா பெரியவா நல்லா டீப் இது. அவ சொன்னா, நீங்க அந்த வீதி எடுத்து நீங்க உங்க கையால கொடுங்க சாமி. ஆமா, அந்த பித்த போகி நம்ம இதுல அந்த லீடர் எடுத்து கொடுக்க சொல்லிருக்கான். அவ தெலுங்கு தான் பேசுவா. அந்த வீதியை எடுத்து அப்பா கொடுத்தாலும் அவனுக்கு வலி சரியா போயிடுது. அப்புறம் பெரியவா இதான். அப்புறம் பெரியவா கிட்ட எல்லாம் சொன்னாங்க. பெரியவாளுக்கு ரொம்ப சந்தோஷம். பெரியவா, உன் பேர் பெத்த போகின்னு பேர் போ. அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சு எங்க லைஃப்ல யாருக்கு ஜுரம் வந்தாலும் அப்பா விபூதி எடுத்து விட்டாலாம் சரியா போயிடும். அப்பா அது மாத்திரம் இல்ல, அப்புறமே த்ரூ அவுட் யுவர் லைஃப் டைம் எங்களுக்கு சரியா போயிடும். நீங்க வச்சிருக்கீங்களா பெரியவா கொடுத்த விபூதி? ஏதாவது பெரியவா கையால கொடுத்து பாதுகாதான். எதுவும் கொடுக்கல பெரியவா. பிரசாதம் எங்க கையில சாதாரண பிரசாதம் வந்துட்டே இருக்கும். மரத்துல போய் வாங்கிட்டு வரதெல்லாம் மரத்துல போய் இதுல டப்பால போட்டு வச்சுப்போம். பெரியவா கிட்டே இருந்து எங்களுக்கு பாதுகா. அதுக்கப்புறம் வேற என்ன வேணும்? என் லைஃப்ல என்னன்னா, எனக்கு 1978 நான் டெல்லி போறேன். 1976 பெரியவா ஒரு கந்தல் புஸ்தகத்தை டெய்லி பாராயணம் பண்ணுவாளாம். இந்த தேனம்பாக்கத்துல தான். அந்த புஸ்தகத்தை அப்பா கிட்ட டெய்லி கொடுத்துட்டு, நீ சாயங்காலம் எனக்கு இதை படிச்சுட்டு திருப்பி கொடுக்கணும் என்கிட்ட. திருப்பி கொடுக்கலன்னா ஏன் கொடுக்கலன்னு கேட்பாலாம். இந்த மாதிரி டெய்லி கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கா. அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டா புஸ்தகத்தை.
அந்த ஸ்தோத்திரத்தின் பேரு துர்கா சந்திர கலாஸ்துதின்னு பேரு. துர்கா சந்திர கலா. இப்ப நாங்களாம் இப்ப டெய்லியே சொல்லிட்டு இருக்கோம். அதெல்லாம் அது என்ன வரும்னு கேட்டாக்க, அபியர்த்தனேன சர்வஜீரோ சம்பவஸ்ய தெக்தோதிதா பவோதக்ஷிபிதான லீலாம் விஸ்வேஸ்வரி விபதபாகமனே புரஸ்தாத் மாதாமஸ்து மதுகைட்டபியன்னியந்திரி வந்தேவரே மகதி மிருத்யுபய பிரசக்தே சித்தக்ஷயே ச வீதே ச மகோபதாபே எப்பாத பூஜன் மிக பிரதிகாரமாகவும் சாமே சமஸ்த ஜன்னி சரணம் பவானின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்லோகமும் என்ன ஆக்சிடென்ட்லேருந்து காப்பாத்து, மிருத்யு பயத்திலேருந்து காப்பாத்து, அம்மா என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லோகங்கள் வரும். அது துர்கா சந்திர கலாஸ்துதி. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் இந்த மாதிரி ப்ரொடெக்ட் மீன் வரும். எனக்கு வந்து ப்ரமோஷன் ஆகி நான் டெல்லிக்கு நான் போயிட்டேன். போறப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா, ஒரு நாள் ராத்திரி வந்து ஒரு கனவு. நான் ராமாயணம் எல்லாம் பாராயணம் பண்ணிட்டே இருப்பேன். அப்போ கூட சுந்தரகாண்டம் வந்து நான் சின்ன 12 வயசுலேருந்தே நம்ம பாட்டில் பாராயணம் ரெகுலராக உண்டு பண்ணிட்டு இருக்கேன். அன்னைக்கு வந்து நமோஸ்து ராமாய லக்ஷ்மணாயா தேவியை சதசே ஜனகாத்மஜாயி நமோஸ்து ருத்ரேந்திர யவானிலேபியா நமோஸ்து சந்திரார்க்கம் ருக்னேபியாலாம் ஸ்லோகம் எல்லாம் வரும். திவிசூரிய எனக்கு வந்து தாஸ்யந்தி பதியே சான்யே ஹிருஷ்டா பதி கோச்சராகா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முன்ன பின்ன கண்ணு தெரியாத தேவதைகள் கூட என்னை வழியில காப்பாத்துட்டோம். ஏன்னா நான் இந்த ஊரை விட்டுட்டு 3000 கிலோமீட்டர் அண்ணண்ட போறது அப்பதான் முதல்ல, சின்ன வயசுல 78 வயசுல அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு போறது. கல்யாணம் ஆகல. அப்போ என்னாச்சுன்னு கேட்டேன்னா, முதல் நாள் ராத்திரி வந்து சொப்பனம் எப்படின்னா, ஒரு பெரிய மெத்த அந்த ரோட்லேருந்து அந்த ரோடு வரைக்கும் வச்சுக்கோங்களேன், அவ்வளோ பெரிய அகல மெத்த யாரோ மேலேந்து இறக்குறா. நான் வந்து அதுல போய் விழுறேன். வாட் தட் இஸ் சிக்னிஃபை ஒண்ணுமே தெரியல. மறுநாள் காத்தால பாராயணம் பண்ணிட்டு இந்த ஊதுவத்தி எல்லாம் ஏற்றி வச்சிருக்கோம் இல்லையா, நான் யாரோ என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுல போய் இருக்கேன். அவன் கிளம்பி போயிட்டான், என்கிட்ட சாவி கொடுத்துட்டு போயிட்டான். அவன் டெல்லியில ராஜேந்திர நகர்ல இருந்தேன் நான். எனக்கு வந்து இது சப்தர்ஜங்கில் எனக்கு வேலை, ஆஃபீஸ் கனரா பேங்க் ஆஃபீஸராக போட்டேன். அங்கே என்னாச்சு, அந்த இடத்துல கிளம்புறதுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டால், மறுநாள் காத்தால பாராயணத்தை பண்ணிட்டு நான் கிளம்புறச்சே இறங்குறப்போ ஏதோ ஒரு தட்டுப்பட்டது. உள்ளுக்குள்ள வந்து ஊதுவத்தி ஏற்றி வச்சுட்டு வந்துட்டேன். நான் பார்த்தேன் ஒன்றும் இல்லை. மறுபடியும் சுவாமிக்கு நமஸ்காரத்தை பண்ணிட்டு வந்தேன். இதாயிடுத்து. அன்னைக்கு சாயங்காலம் ராத்திரி என்ன பண்ணேன்னா, அங்கே பக்கத்தில் வந்து ஹவுஸ் காஸ்ட்னு ஒரு இடத்துல, இப்போ அது ரொம்ப பெரிய சென்டராக போயிடுது. அந்த இடத்துல செப்பரேட்டாக இன்சார்ஜா ஆஸ் ஆஃபீஸராகவே இன்சார்ஜா போடுறதா பிளான் பண்ணி அந்த இடத்துல ஒர்க்கெல்லாம் நடக்க போகிறது. அடுத்த வாரம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கு போய் அங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி ராத்திரி பார்க்கணும்னு சொல்லிட்டு 8:30 மணிக்கு எங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எங்கள் மேனேஜர், நான், ஒரு ஆஃபீஸர், எல்லாரும், ஒரு பியூனு, எல்லாருமா கிளம்பி நாங்கள் வந்துட்டு இருக்கோம். சப்தர்ஜங் ரோட்ல வந்துட்டு இருக்கோம். வந்துட்டு இருக்கச்சே பஸ் இங்கே இருக்கு. நாங்கள் அதை பிடிச்சி அங்கே போகிறதுக்காக நாங்கள் ஏற போகிறோம். ஏறுற இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, அங்கே வந்து நிறைய லேன்ஸ் இருக்கும். திடீர்னு ஒரு நிமிஷத்துல என்னை வந்து அடிச்சுட்டான். 4 பேரையும் வந்து ஒரு ட்ரங்க் அண்ட் கார் வந்து அடிச்சுட்டான். அடிச்சு என்னாச்சு கேட்டேன்னாக்க, அந்த மேனேஜர் வந்து ரொம்ப பத்தலாவா இருப்பார். நான் எப்பவுமே இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் இதுவா இருப்பேன். ஏன்னா எங்க அப்பாவை கொண்டு வந்தேன்னு நினைக்கிறேன் நான். அவன் வந்து என்ன பண்ணா, பியூனை வந்து விட்டு எரிஞ்சுடுச்சு. அவனுக்கு ஸ்கல்லில் அடி. இவருக்கு வந்து வண்டி மேல போயிடுச்சு. என்னுடைய சட்டை வந்து அந்த ஃப்ரண்ட் பம்பர்ல மாட்டின்னு மாட்டிட்டு என்ன அப்படியே ஒரு 600 கஜம் இழுத்துன்னு போயிட்டான். காரே இழுத்துன்னு போயிடுச்சு. இழுத்துன்னு போயிடுச்சுன்னா அப்படின்னா எல்லா இடமும் கிழிஞ்சு போயிடுச்சு. அதாவது உடம்பு முழுக்க இந்த கை, காலு, முதுகு, பட்டக்ஸ் எல்லா இடமும் கந்தலாவே போயிடுச்சு வச்சுக்கோங்களேன். தூக்கி என்ன பண்ணான், தூக்கி எங்கேயோ போட்டுட்டான். தூக்கி ஒரு கல்லு, சரள கல்லிலேயே தூக்கி ரத்தம் கொட்ட போட்டுட்டு கார் எடுத்துட்டு போயிட்டான். எங்களுக்கு வந்து குலதெய்வம் வந்து வெங்கடரமண சுவாமி, வைத்தீஸ்வரன் கோயில் சிவன். சாதாரணமா இங்க நிறைய கொஞ்சம் நெருக்கமா திருப்பதி இருக்கிறதுனால உண்டி கிண்டி எல்லாம் வச்சிருந்து சுவாமியை வேண்டிகிட்டே இருப்போம் வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒண்ணுன்னா ஆட்டில் உடனே 101 ரூபா போடுறான்வா, அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணிட்டே இருப்பா. அன்னைக்கு ஆபீஸ்ல மத்தியானம் என்ன ஆயிருன்னு கேட்டா, நான் யூனியன்ல எல்லாம் கொஞ்சம் வியாபகமா இருந்தேன். அந்த காலத்துல யூனியன் தலைவராகவே இருந்தேன் வச்சுக்கோங்களேன். இருந்து நான் மேலே ஆபீஸரா வந்திருக்கேன். அது ஒரு ஆச்சரியமான விஷயம். அது அந்த நேரத்துல மத்தியானம் ஒரு எம்ப்ளாயி அவளால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஹிந்திக்காரா தானே அவ, ஹிந்திக்காரால கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்ப அந்த சீஃப் மேனேஜர் என்ன கூப்பிட்டு,
राजा राम जी आप इसको देख लीजिए, इसका नाम है श्रीनिवास शर्मा அப்படி இப்படின்னா நான் சொன்னேன் श्रीनिवास राम शर्मा जो भी வந்து எது இருந்தாலும் யூ கம் டு மீ ஐ வில் ஹெல்ப் யூ டோன்ட் வரி அப்படின்னு சொன்னேன். அவன் சப் இன்ஸ்பெக்டரா இருந்தவன். அவன் என்ன பண்ணிருக்கா, ராத்திரி அந்த 8:45 மணிக்கு இந்த இந்த இதை பார்த்திருக்காவா, இந்த இன்சிடென்ட்டை பார்த்திருக்கா. அவன் அங்க பான் போடுறதுக்காக பான் கடைக்கு வந்திருக்கான். அவன் வந்து இந்த ஆக்சிடென்ட்டை பார்த்துட்டான். பார்த்த உடனே என்ன பண்ணான்னு கேட்டேன்னா, அங்க பார்த்திருக்கான், அந்த மேனேஜருக்கு வந்திருக்கான். அப்புறம் ராஜா ரஞ்சிக்கோ கே ஹுவான்னு சொல்லி அவனே, ஏன்னா அவனுக்கு வந்து மத்தியானம் தானே அறிமுகம் எனக்கு, அவனுக்கு ஸ்ரீனிவாஸ் ஜின்னு பேர் அவனுக்கு. ராஜா ரம்ஜிக்கோ கே ஹுவான்னா அவன் தேடிண்டே வந்திருக்கான். எனக்கு ஆக்சிடென்ட்டாக நான் படுத்துட்டு இருக்கேன். உடனே என்ன பண்ணா, 2-3 ஆட்டோ பிடிச்சான், இது பண்ணான், எல்லாம் இது பண்ணான். சென்ட்ரல் சப்தர்ஜங் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தான். சேர்த்துட்டு டிஜிஎம்லாம் கூட்டின்னு வந்துட்டான். கூட்டின்னு வந்தாக்கா ராத்திரி வந்து அவள் ரொம்ப சீரியஸ் ஆக்சிடென்ட், இது மேஜர் ஆக்சிடென்ட் இது, அதனால எனி டைம் எனி திங் கேன் ஹேப்பன், வி வில் ஃபிக்ஸ் யூ 72 hours அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு, டிஜிஎம் அப்பவே வந்து உனக்கு என்ன வேணும் என்னெல்லாம் கேட்டார். இந்த மாதிரி என் தம்பி வந்து சிஏ படிச்சுட்டு இருக்கான், அவனுக்கு வந்து இதே மாதிரி ஆபீஸரா வேலை கொடுக்கணும், கிளர்க்கா போட்டுறாதீங்க அவனை. எனக்கு இந்த மாதிரி எங்க அக்காக்கெல்லாம் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், அதுக்கு அடிக்குவேட் எல்ஐசி கவர் இருக்கு, அந்த கவர் இது ரிலீஸ் பண்ணி யூ பே பேக் தி டியூஸ் டு சோ மெனி பீப்பிள், இந்த 2-3-4 பேருக்கு கொடுத்துருங்க. ஏன்னா அவள் என் கல்யாணத்துக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா, அவளுக்கு நான் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்பவும் என்ன கேட்டா, நான் முதல்ல நான் என்ன பண்ணேன்னா, என் உடம்பு வலியை பத்தி கேட்கலையா, டபுளா கீ பத்திரமா இருக்கான்னு கேட்டேன். அதாவது எங்களுக்கு வந்து பேங்க்ல வந்து செஸ்ட் கீ என் கையில கண்ட்ரோல்ல இருந்தது, பத்திரமா இருக்கான்னு கேட்டிருக்கேன். அவ பேங்க்ல அந்த காலத்துல அதை வந்து ரொம்ப பெருசா ஸ்லாகிச்சு சர்க்குலர் எல்லாம் போட்டு த்ரூ அவுட் த பேங்க் எல்லாம் அமிச்சா. ஏன்னா இவ்வளவு பெரிய மேஜர் ஆக்சிடென்ட்ல கூட நம்ம எம்ப்ளாயிஸ்க்கு இருக்கக்கூடிய கமிட்மெண்ட் டு தேர் பேங்க், இது வந்து இந்த மாதிரி இவ்வளவு பேர் இருக்கிறதுனால தான் இந்த பேங்க் வளர்ந்துட்டு இருக்கு, மேல மேல வளரணும் அப்படின்னு சொல்லி டிஜிஎம் சர்க்குலரே விட்டாரப்போ என்னாச்சு, எல்லாம் ஆச்சு. அந்த இதில் கொண்டு சப்தர்ஜங் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கா. ரொம்ப 72 hours டைம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, எனக்கு மாத்திரம் மற்றவாளெல்லாம் டிஸ்சார்ஜ் பண்ணி அமிச்சுட்டா. அவளுக்கெல்லாம் மைனர் இதுன்னு சொல்லி அமிச்சுட்டா. அப்பாவுக்கு அப்புறம் அவள் தான் மெதுவாக தானே பண்ணணும், அந்த காலத்தில் இந்த ஸ்பீடெல்லாம் கிடையாது உங்களுக்கு. பண்ணிட்டா. அப்புறம் அவள் வந்து மறுநாள் காலத்தால் வந்து என்னை வந்து அந்த இதுக்கு அழைச்சின்னு போகிறா. ஏன்னா இதுதான் எனக்கு இன்னைக்கும் ஸ்ட்ரைக்கிங்காக இருக்கிறது, இந்த இன்சிடென்ட் தான். ஒரு 75 வயசு மாமா ஒருத்தர் வீதி எல்லாம் இட்டு, இன்னும் எனக்கு அந்த இது ஞாபகம் இருக்கு. என் பக்கத்துல அந்த வண்டி ட்ராலி தள்ளின்னு போயிட்டு இருக்கான். அவர் கிட்டக்க வந்தார். கிட்டக்க வந்து காஞ்சி காமகோட்டி பிரசாதம்னு பிரசாதம் பேக்கெட் கவரை என் பையில போட்டுட்டு, எனக்கு வந்து அந்த வீபதி குங்குமத்தை இட்டுட்டு, உன்னை எவன்டா வந்து செத்து போவேன்னு சொல்றான், அதெல்லாம் நீ செத்துலாம் போக மாட்டேன், ரொம்ப நாள் நன்னா இருப்ப நீ, உனக்கு யாரா 72 மணி நேரம் பிக்ஸ் பண்ணி 75 வயசுக்கு வேலை இருப்பேன் அப்படி சொன்னாங்க. சொல்லுது எனக்கு காதுல வருது. எனக்கு என்ன ஒரு பெரிய இதுன்னு கேட்டா, அட்வான்டேஜ்னு கேட்டா, அதுதான் எனக்கு புரியல. இப்ப பெரியவா இந்த இன்சிடென்ட்லாம் இவ சொல்றாள், இதெல்லாம் காரிலேட் பண்ணி பாக்குறப்பதான் பெரியவாளே வந்திருக்கலாம். அதுதான் ப்ராபபிலிட்டி. ஏன்னா வேற யாருக்கு வந்து அனிமா, இந்த இவர் கூட சொல்லியிருந்தாரு, அஷ்டமா சித்தி சொல்றாள், அனிமா கரிமா எல்லாம் சொல்றாள், பெரியவாளுக்கு மாத்திரம் தான் இது இருக்கும். ஏன்னா இந்த ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த பாராயணத்தை புஸ்தகத்தை கொடுத்துருக்கா. அப்புறம் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து அன்னைக்கு கார்த்தால வந்து இந்த இதை கொண்டு வந்து கொடுத்துருக்கா. இதெல்லாம் பண்ணி இந்த இதை குடிச்சிட்டு போனார். அப்புறம் எனக்கு ஒன்றும் தெரியல, அவ ஏதோ ஆக்சிடென்ட் போனா கிராஃப்டிங் பண்ணணும்னா ஒரு 3-4 மாசம் ஆஸ்பத்திரியில் வச்சிருந்தா. எனக்கு ஃபுல்லா கிராஃப்ட் பண்ணிருக்கா பாருங்க. இது இங்க ஃபுல்லா இப்படியே இருக்குமா, இங்கெல்லாம் இவ்வளவு ஃபுல்லா ஸ்கின் எடுத்திருக்கா, இன்னைக்கும் இருக்கும் பாருங்க, ஃபுல்லா எடுத்திருக்கா. தலையில 26 தையல் ஃபுல்லா, பின்னாடி எல்லாம் கிராஃப்டிங், முதுகுல எல்லாம் கிராஃப்டிங், எல்லாம் கிராஃப்டிங் எல்லாம் பண்ணி வந்து ஒரு 3 மாசம் அவ்வளவுதான். அவர் போயிட்டார், அப்பவே போயிட்டார். அப்புறம் அதனுடைய சீரியஸ்னஸ் கூட தெரியல. அப்பவும் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னு கேட்டாக்கா, எங்களுடைய ப்ரொஃபஸருக்கு ஒருத்தருக்கு லெட்டர் எழுதியிருக்கேன். இந்த மாதிரி இதை கூட நான் எழுதல, அவருக்கு எழுதினது என்ன எழுதினேன்னா, இந்த மாதிரி எனக்கு மேஜர் ஆக்சிடென்ட் ஆயிடுத்து. அப்போ வந்து நான் இப்போ இந்த நாராயணியம் தான் படிச்சுட்டு இருந்தேன். நாராயணியத்திலேருந்து அக்ரே பஷ்யாமி தேஜோ நிபிடித்தர கலா யாவலி லோபனீயம் பியூஷா பிளாவிதோகம் தொந்தரே திவ்ய கைஷோரவேஷம் தாருண்யாரம்பரம்பியம் பரமசு பிரசாஸ்தியாக ரோமான்சிதாங்கை
ஆவீதம் நாரதார்த்தேகி வில்சது புருஷ சுந்தரி மண்டலைச்சான்னு சொல்லிட்டு அந்த குருவாயூரப்பனை தான் வந்து நீ தான் என் கூட நிக்கணும். ஏன்னா திருப்பி திருப்பி பட்டத்திரி வந்து இந்த என்னுடைய வாதத்திலேருந்து காப்பாத்து, ரோகத்திலேருந்து காப்பாத்துன்னு 1035 ஸ்லோகம் அதுதான் பண்ணியிருக்காரு. இப்ப கூட என்னாச்சுன்னா எனக்கு கொஞ்சம் பிபி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா. போன வாரம் என்ன பண்ண, அந்த நாராயணியத்தை சப்தாகம் மாதிரியே பாராயணம் பண்ணி இது பண்ணிட்டு அடுத்த நாள் கத்தால டாக்டர் கிட்ட போனா பிபியே இல்லைன்ட்டான், நார்மலா இருக்குன்ட்டான். ஆக்சிடென்ட் ஆச்சு, இதாச்சு. அப்புறம் அங்கேயே இருக்க சொன்னா, நீ போக வேண்டாம், நான் உனக்கு நல்ல லிஃப்ட் அப்படிலாம் சொன்னான். அப்புறம் எங்க அம்மா கதறுன்னு கதறிட்டா. எங்க அம்மாவால வந்து என்ன அதை ஒத்துக்க முடியல. அதுக்குள்ள அப்பா இங்கேருந்து வந்தா. அப்பா வந்து அங்க இது பண்ணிட்டு அங்க அப்பாக்கு எப்படி நடந்ததுன்னு பாருங்க. அப்பா அங்க வந்தும் அந்த ஆச்சார சீலர்னா எப்படின்னா, அந்த ஏதோ டிகா கிளாஸோ டிகா ஃபைபர் கிளாஸ்னு ஒருத்தர் இதுல வந்து அவ அந்த காலத்துல எனக்கு நான் மேரேஜபிள் ஏஜ்ல இருந்தேன் இல்லையா, அவ பாக்குறதுக்கு வந்தவாளுக்கு அப்பதான் தெரியும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுட்டு. அப்பாவை பார்த்துட்டு அப்பா திடீர்னு இங்க வந்ததுனால அப்பா வந்து அன்னைக்குதான் காத்தால வந்து இறங்கி இருக்கா, ஜலம் கூட சாப்பிடல. அப்பாவுக்கு அவ என்ன பண்ணான்னா, அவ இடத்துலயே ஒரு இடத்த கொடுத்து சமைச்சிக்கிறதுக்கு குமிட்டி எல்லாம் கொடுத்து, அப்பா என்ன பண்ணுவான், எப்படி அட்டன் பண்ணுவான்னா, என்ன காத்தால 7லேருந்து சாயங்காலம் 3 மணி வரைக்கும் உபவாசமா பண்ணுவார், நிர்ஜலமா, ஜலம் கூட சாப்பிட மாட்டார். வெளியில போய் அங்க போய் சமைச்சு ஒரு தயிர் எடுத்துட்டு தயிர் சாத்தை சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்துடுவார். அப்பா வந்து என்ன அட்டன் பண்ண ஆரம்பிச்ச அப்புறம் தான் எனக்கு உடம்பு பிக்கப் ஆக ஆரம்பிச்சது. அதெல்லாம் ஒண்ணுமே பேசல. இருங்க, இந்த இதுல வந்து இது பழைச்சு இது வந்தேன், இது நல்லபடியாச்சு. இதுக்கெல்லாம் அப்புறம் என்ன நடந்ததுன்னு பாருங்க. மெதுவா டிரான்ஸ்பர் ஆகி இங்க வந்துட்டேன். வந்த அப்புறம் இப்போ மேரேஜுக்காக எனக்கு என்ன பார்க்க ஆரம்பிச்சா, மேரேஜுக்கு பார்த்தா திஸ் வாஸ் எ மேஜர் ஹர்டில் ஆறப்ப என்னாச்சுன்னா, பெரியவா என்ன பண்ணிருக்கா, நாங்க ஒர்க் பண்ணல, பெரியவா ஒர்க் பண்ணிருக்கா. பெரியவா என்ன பண்ணிருக்கா, இவ அப்பாவை கூப்பிட்டு, உனக்கு தெரியுமோ வித்தியார்த்தி பிள்ளைய தெரியுமோ, அவன் வேலையில இருக்கான் தெரியுமோ, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு தெரியுமோ, இவ அப்பா கிட்ட கூப்பிட்டு பேசி, இவாளுக்கு 7 பேர் அண்ணா தம்பி. இவா சென்னைக்கு வந்துட்டார், சாமவேதம் சொல்லி கொடுத்துட்டார். இது கொஞ்சம் மெட்ராஸ்ல வந்து இது பண்ணார். மெட்ராஸ்ல வந்து இது பண்ணி நசரல்பேட்ல இருந்தார். சோ அவர் இது பண்ணி இது பண்ண அப்புறம் என்னாச்சு கேட்டேன்னா, அவருக்கு சொல்லியிருக்கார், அவர் வந்து என்ன வந்து பார்க்க வந்தார். எங்க அம்மா அப்பா வந்து இந்த கல்யாணத்தை பண்ணிக்கோ, பெரியவாளே சொல்றா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னா. ஆனா எனக்கு என்ன கவலைன்னா, இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட், நம்ம யாரோ ஒருத்தரை ஏமாத்திட்டோம்னு இருக்கக்கூடாது இல்லையா. அதனால நமக்கு என்னதான் நம்ம வந்து பியூரா இருந்தாலும், நாளைக்கு வந்து ஒரு பேச்சுக்கு அபவாதத்துக்கு, ராமருக்கே அபவாதம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசனை பண்ணி அவ அப்பாட்ட மறுபடியும் என்னதான் சொன்னாலான்னு கேளுங்கன்னு சொன்னேன். மறுபடியும் போய் கேட்டுன்னு வந்தார். கேட்டு வந்து அப்புறம் பகவத் அனுகிரகத்துல நடந்தது. நீங்க தான் பாக்குறேன் நாங்க எவ்வளவு சௌகரியமா இருப்பான்னு பாக்குறேன். இதாச்சு. இது வந்து ஒரு நல்ல இன்சிடென்ட். அசௌகரியங்கள் இல்ல, உடம்பெல்லாம் கிராஃப்டட். உடம்பெல்லாம் எப்படி இருக்கும்னா, பச்சை ரணம் எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு வந்து அப்படியே அப்படி பிடிக்கும், ஜிவ்னு பிடிக்கும். உடம்பு முழுக்க ஒட்டி இருப்பா. அதாவது கிராஃப்டிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட், பட்டா அடிக்கும். ஆனா எனக்கு என்ன போஸ்டிங் என்ன கொடுத்தாங்கன்னா, இங்க கோபாலபுரத்துல வேலை கொடுத்தான். கோபாலபுரத்துல தங்கசாலைக்கு போகணும் பஸ்ல. காத்தால 6 மணிக்கு 6:30 கிளம்பி வந்துட்டேன்னா சாயங்காலம் ஆத்துக்கு போறதுக்கு 10:30 ஆகும். அதாவது இந்த இதோட எனக்கு எனர்ஜி எவ்வளோ எனர்ஜின்னு கேட்டா, சாதாரண ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் எப்பவுமே ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டு தான் இருப்பேன். ஒருத்தருக்குமே தெரியாது. உங்களுக்கு நான் சொல்லலைன்னா தெரியுமா, பற்றுவான் வலிச்சுதான் ஆகும். என்ன அந்த ஒரு 1/2 மணி 3/4 மணி டிராவல், காலங்காத்தால போயிடுவேன். 6 மணிக்கு காலி பஸ்ல ஏறி போயிடுவேன். சாயங்காலம் 9:30 மணிக்கு வந்து என்ன எங்க மேனேஜர் கொண்டு வந்து அந்த வடபழனி பஸ் ஸ்டாப்பு கிட்ட எங்கேயோ கொண்டு வந்து விட்டுருவார். அவரு பேசுறதுக்கு ஆக்ஷன் போயிட்டு காலியா இருக்கிற பஸ்ல ஏற்றி விட்டுருவார். அந்த போட்டோ வந்து அப்பா வந்து பெரியவா கூட இருக்கிறது வந்து 34. தெரியுதா? வாராணசியா இருக்குமோன்னு சந்தேகம். சன்ஸ்கிருத் காலேஜ் இல்லைன்னு நினைக்கிறேன்.
படிச்சார். பட் இது இவா வந்து அப்படி இல்லை. இவாலாம் அந்த வேத பாஷ்யம் இதுக்கெல்லாம் படிக்கிறவாளோட பெரியவாளோட இருக்கிறவா யாத்திரை. இந்த கடைசியில கைய கட்டிட்டு புக்க வச்சு நிக்கிறது அப்பா 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 அப்பா. கிளாரிட்டி கிடைக்குமா? ஓகே, ஃபர்ஸ்ட் கிளாஸ். இது ஒரு ரேர் போட்டோ. இது வரைக்கும் பார்த்தது இல்ல. சதாரான்னு ஒரு இடத்துக்கு போனோம். ஆமா, சதாரால இருந்த வரையும். ஆமா, அப்பா அப்பா எல்லாம் கூட வந்திருந்தா. கூட வந்தப்ப என்னாச்சுன்னு கேட்டேன்னா, புது பெரியவா என்ன பண்ணான்னு கேட்டேன்னா, மடத்து மாப்பிள்ளையா வாயா அப்படின்னார். 80ல. அப்புறம் பெரியவா கிட்ட கொண்டு போய் எங்களை போய் நிறுத்தினா, பெரியவா கிட்ட போனாக்க ஏதோ ஸ்கூல் பிரின்சிபால்கிட்ட போற மாதிரி தானே போய் பயந்துன்னு போய் நாங்கெல்லாம் பஞ்சகச்செல்லாம் கட்டிட்டு அவ்வளோ அந்த இதெல்லாம் மடிசாரெல்லாம் கட்டிட்டு அங்க போய் பெரியவா கிட்ட போய் நின்னாக்க பெரியவா ஒரு ஆலோயரை வெட்டி வேறு மாலை ஊந்து போட சொன்னான். போட்டுட்டு எங்க 2 பேரையும் ஒரு நாய் பார்த்துருந்துருக்கா பாருங்க. அது எவ்வளவு நாய் பார்த்தாருன்னு நினைச்சே பார்க்க முடியல. கல்யாணம் பண்ணி எவ்வளவு நாளா இருக்கு? ஒரு இருக்கும். அதான் அப்ப சொன்னேன், எங்களுக்கு வந்து அங்க மலைப்பாதையில போறோன்னே தெரியல. அதான் சொன்னோம். அவ வந்து கல்யாணம் ஆகி 3-4 மாசம் முதுகெல்லாம் அப்படி ஒரு பார்த்துருக்கோம். அவர் சொல்லிதான் பார்த்தா போய் பார்த்துட்டியா, அவனுக்கு பிடிச்சிருக்கா, பொண்ணு பார்த்தாளா, இந்த மாதிரி கழுத்து சாஞ்சிருக்கு, அடிபட்டிருக்கு, பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு வந்தேன். இந்த மாதிரி உடம்பெல்லாம் அடிபட்டிருக்கு, நான் போய் பார்த்தேன் அப்படின்னா அதுக்குள்ளே வந்து சரி சரி டெல்லியில் யாராவது ஆக்சிடென்ட் ஆகி பழைச்சி கேள்விப்பட்டிருக்கியோ? பெரிய ஆக்சிடென்ட் கேள்விப்பட்டா. ஆமாம், எப்படி பழைச்சானே தெரியலையே, பழைச்சிட்டான், இனிமே ஒரு கவலையும் இல்லை, கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்ட்டு ஒரே ஒரு தேங்காய், ஒரு ரவிக்க துணி, ஒரு ரோஜா பூ, குங்குமம், இவ்வளவுதான். அதெல்லாம் கொடுத்து கல்யாணம் பண்ணி சொல்லிட்டேன். அப்பாவும் பெரியவா சொல்லிட்டானா வேற ஒண்ணும் ரெண்டாவது. ஆமா, அவரை பத்தி சொல்றத கேளுங்க. அது தனியா சொல்லு. போய் 2வது மாசம் அந்த மைக் அது எனக்கு கனி சொல்லியிருக்கேன். அப்பா வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆயிட்டாங்க பெரியவா சொல்லிட்டாங்க. ஆமாமா, அப்பா எப்படி அப்படியே அப்பா ரொம்ப அஃபெக்ட் ஆயிட்டா அப்படின்னு கனி சொல்லியிருக்கேன். பெரியவா மார்கழி போனா எங்க அப்பா உடனே மாசிலேயே போயிட்டான். எங்க அப்பா காசிலேருந்து வந்தா வந்து பெரியவா மடத்துல பார்த்துட்டு இந்த அதிஷ்டானம் பார்த்துட்டு உடனே மாசி மாசம் அப்பா விஜயவாடால இதுல போயிட்டான், யாகத்திலேயே இதுவாயிட்டான். ஆந்திரால விஜயவாடால ஒரு யாகம் பண்ணினாலே 94 எங்க அப்பாவை சொல்றேன். சங்கர் நாராயண ஸ்தோத்திரம் சொல்றார். அவர் எப்படி அன்னைக்கு பார்க்க அங்கே டிவோட்டட்னு கேட்டேன்னா அவருக்கு 7 பசங்க. பெரியவா வந்து நீ வந்து உன் வேலை ERI ஸ்கூல்ல வேலையில இருந்தா சிண்டி பண்ணிட்டாங்க. அந்த வேலையை விட்டுட்டு நீ வந்து வேதம் சொல்லி கொடுக்கறதுக்காக கல்கட்டா போன்னு சொன்னா பெரியவா காலடியில கொண்டு போய் 7 குழந்தைகளை விட்டுட்டு 7 குழந்தைகளை உங்க காலடியில விட்டுட்டேன், நான் போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்பி போயிட்டாரு. வேலையை விட்டுட்டு போயிட்டார். அதே மாதிரி திருப்பதியில வேதம் சொல்லி கொடுத்துருந்தார். அங்க ஏதோ இந்திரா காந்தி இது பண்ணான்னு அந்த வேலையை விட்டுட்டு வந்துட்டார். விட்டுட்டு அவ்வளவுதான். பெரியவா வந்து அப்படி ஐஎல் அப்படி கண்ணா அப்படி மாத்தினால அது சொல்றபடி கேட்பாங்க. முசிறி தீட்சர் கூட வெளியில வந்தவர் அவருமாச்சே. ஆமா ஆமா, முசிறி தீட்சர் அவங்க அப்பா எல்லாரும் தானே திருப்பதியில வந்து வேலையை விட்டுட்டு உடனே வெளியில வந்தாங்க. இவ அப்பாவுக்கு போகும்போது வேற யாரையுமே ஞாபகம் இல்லை. வெறும் ஒரு மாசத்துக்கு முன்னாலேருந்து வெறும் பெரியவாளை மட்டும்தான் அவருக்கு தெரிஞ்சது. வேற எதுவுமே தெரியல, வேற யாரையுமே தெரியல, வேற யாரையுமே தெரியல. வெறும் அப்படியே உட்காந்துட்டு இருப்பார். பெரியவா அவர் அனாந்துக்கோன்னு சொல்லிகிட்டே இருப்பார் அந்த ரூம்ல. அப்படியே சொல்லிட்டு இருப்பார் எப்பவுமே. கையிலையோ கணபாடிகளே நீங்க வாங்கோ, கணபாடிகள் வந்திருக்கார், நான் இது பண்ண பெரியவா வந்திருக்கா, நமஸ்காரம் பண்ணுவார். நான் அங்க பக்கம் போனாலே அப்படியே எப்பவுமே அப்படியே பண்ணிருப்பார்.
பெரியவா சிந்தனையிலேயே இருந்துட்டான். ஃபுல்லா அப்படியே இருந்தார். ஆனா அது ஒண்ணும் இல்ல, நம்ம நினைக்கிறோம் சிந்தனைன்னு, அவளுக்கு வந்து நிஜமாவே பெரியவா எழுத்தாப்புல வந்து நின்று இருப்பா. நம்ம புத்திக்கு அவ்வளவுதான் தெரியும். ஆமா நம்ம புத்திக்கு இவ்வளவுதான். நமஸ்காரம் பண்ணி பெரியவா வந்திருக்கா, குறுக்க வராதான் பாரு. அங்க போனாலே சொல்லுவா, நீங்க சொல்ற வார்த்தை இப்படிதான் பேசிட்டு இருப்பாரு பெரியவா. ஆமா அதேதான் சொல்லுவார். எப்பவும் கையில ஏதோ பண்ணிட்டே இருப்பார். நீங்க வராதான் பாரு. நம்ம சாதம் போட போனா கூட இங்கேதான் உட்காந்துருப்பார். 2 இதுவும் இல்ல, கால்லாம் இல்ல, லீவாலாம் இல்ல. அப்போ நான் மட்டும்தான் இருந்தேன் அவரோட. இவர் லக்னோ போச்சா, நான் மட்டும் இருந்தேன் அவரை பார்த்து. அது வந்து இப்படியே வச்சுக்கலாமா? 80வது கல்யாணம் எப்படின்னு கேட்டா, எங்க ஆட்டுல வந்து நாங்க ஜென்ம நட்சத்திரத்துக்கு இது பண்ணின பிறகு என்ன பண்ணோம்னு கேட்டாங்க. எல்லாம் பண்ணி இது பண்ண அப்புறம் கொல்லா சத்திரத்துல ஒரு தடவை பணம் சொன்னான். கொல்லா சத்திரத்துல அத்தனை வேத பிராமணாலையும் வர சொல்லி அவருக்கு அந்த சகசிரதார இது பண்ணி அபிஷேகம் எல்லாம் பண்ணி எல்லாருக்கும் சாதம் போட்டு 90 இருக்கும். 1990 is okay. அப்ப இருக்கலாம். அப்புறம் யானை மேல என்ன பண்ணா, பெரியவா வந்து நாங்க எங்க ஆத்துலயே ஒரு பெரிய ஹானரா நினைக்கிறோம். அந்த படம் கூட இருக்கு, அந்த யானை மேல இருக்கிற மாதிரி படம் எல்லாம் எடுத்திருக்கோம். அந்த 2 யானை வச்சு நாதஸ்வரம் மேளம் எல்லாம் வச்சு காமாட்சி அம்மன் கோயில் 4 பிராகாரம் இது பண்ண சொல்லிட்டு வந்து, அப்புறம் நாங்களும் பெரியவாளுக்கு எல்லாருக்கும் வஸ்திரம் எல்லாம் இது பண்ணோம். அன்னைக்கு என்ன பண்ணா, அந்த யானையிலேருந்து அப்பா வந்து குதிச்சாலாம். சொல்லி 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 பெரியவா அவ்வளோ ஸ்ட்ராங். அட் தி ஏஜ் ஆஃப் 80 வாஸ் சோ ஸ்ட்ராங். பெரியவா சொன்னாலாம், நாராயணா எப்படி தொப்புன்னு குச்சியா நீ? இல்ல விளையாடுவா பெரியவா. கோபம் வரும், கோச்சின்னு பார்த்துருக்கோம் நாங்க. நாராயண கோச்சின்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி சர்வ வாத்சல்யம். அதே மாதிரி இது இந்த பூஜை இருக்கு பாருங்க, அந்த தேவி பூஜை எல்லாம் பண்றதுக்கு அது என்ன சொல்லுவா, நவாவரணம் பண்றதுக்கு அந்த இது ஒரு உபதேசம் சொல்லுவாள். அதுக்கு என்ன சொல்றது, சோடசி. அந்த மாதிரி மாத்திரு இது வந்து சம்பந்தமா உபதேசங்களை வந்து இது பண்றதுக்கு நீ பண்ணிக்கோ அங்க போ அப்படின்னாக்க, நீங்க ஏதாவது பண்ணி வைக்கிற எல்லாம் கத்துக்கிற, ஏதாவது பண்ணதான் எனக்கு வேண்டாம். ஆனா அந்த மாதிரி சிஷ்யெல்லாம் ரொம்ப ரேர். பெரியவா கிட்ட நம்மளாம் பேசுவோமா? நம்மளாம் பேசுறதுக்கு நமக்கு யோகியதை இருக்கா? ரொம்ப சந்தோஷம். இட்ஸ் a great experience of வித்யார்த்தி மாமா.